லைவ் தமிழ் செய்திகள். சிறுவராக இருந்தாலும் தனது கல்வியில் காட்டுகின்ற ஆர்வத்திற்கு தன்னால் தொடர்ந்தும் கல்வி கற்க முடியாத நிலையில் தனது பெற்றோர்கள் இருப்பதாக திவினஸ் கூறியிருந்தார். அதற்காக பலரும் பல உதவிகளை செய்வதற்கு முன் வந்திருக்கின்றார்கள். கல்வி நடவடிக்கைக்காக தன்னிடம்தான் கேட்க வேண்டும் என்று மத்தியஸ்தர்களில் ஒருவராக இருக்கின்ற நடுவர் கூறியிருக்கின்றார். ஆகவே அந்த வாக்குறுதி பலராலும் பாராட்டப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது. சங்கீதத் துறையில் விழுந்தாலும் கல்வித்துறையிலும் திறம்பட அவர்கள் செயலாற்ற வேண்டும் என்பதுவே பலரின் எதிர்பார்ப்பாகும். சங்கீதத்துறையும் கல்வித்துறையும் ஒருவருக்கு கை கொடுக்குமாக இருந்தால் எதிர்காலம் மிகவும் பலமிக்கதாக மாறும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. சங்கீதத்துக்கு கிடைக்கின்ற வரப்பிரசாதங்கள் கல்வியிலும் அவருக்கு கிடைக்குமாக இருந்தால் எதிர்காலத்தில் அவர் ஒரு சிறந்த கல்விமானாகவும் சங்கீதத் துறையில் சிறந்து வழங்குகின்ற ஒருவராகவும் மாற்றமடைவார். ஆகவே சங்கீதம் அவருக்கு சிறந்த ஓர் வழிகாட்டியாக அமையும் என்றும் எதிர்காலத்தில் அவர் பல படங்களுக்கு பாடக்கூடிய வாய்ப்பும் அவருக்கு கிடைக்கும் என்றும் பலரும் பாராட்டை தெரிவித்து வருகின்றார்கள். ஆகவே மக்கள் திவினஸ் பாடினால் பிரமித்து பார்ப்பது பலராலும் மறக்க முடியாத ஒரு சம்பவமாக நிகழ்ந்து வருவது குறிப்பிடத்தக்கதாகும்.